வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Servlet Context பார்க்க போகிறோம். Servlet Context பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கோப்பில் வந்து நம்ம எல்லா ஸ்கோப்பும் எடுத்து பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன ஸ்கோப் பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா எங்கள் இல்லை இந்த இடத்துல இப்போ கான்டெக்ட் ஸ்கோப், ரிக்வெஸ்ட் ஸ்கோப் பார்த்தோம், செஷன் ஸ்கோப் பார்த்தோம். இப்போ வந்து கான்டெக்ட் ஸ்கோப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டேட்டா ஸ்டோர்ட் இன் Servlet Context will be available through the life of web application. through the life of web application என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு Servlet Contextல நீங்கள் ஒரு டேட்டாவை போட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த டேட்டா வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இந்த என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ இல்லையா, டெமோன்றது இந்த வெப் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த வெப் அப்ளிகேஷனில் ஒரு Servlet Contextனு ஒரு ஏரியா இருக்கும். Servlet Contextனு சொல்லுவாங்க அது. ஓகே, அந்த Servlet Contextக்குள்ளே ஏதாவது டேட்டாவை போட்டுட்டிங்கன்னா அந்த டேட்டா அந்த டெமோன்ற வெப் அப்ளிகேஷனில் எல்லா இடத்துலையுமே ஆக்சசபிள், எல்லா இடத்துலேருந்தே அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியான்னு சொல்லிட்டு அந்த Servlet Contextல போட்டேன். இப்போ உங்கள் டெமோன்ற வெப் அப்ளிகேஷனில் ஒரு 10 சர்வ்லெட் இருக்குன்னு வச்சுங்களேன், 10 சர்வ்லெட்டுமே அந்த டெமோன்ற டேட்டாவை எடுத்துக்கலாம் பை மல்டிபிள் யூசர். இப்போ வந்து ரிக்வெஸ்ட் ஸ்கோப்பு செஷன் ஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டு த பர்டிகுலர் யூசர். கரெக்டுங்களா? இப்போ இந்த செஷன் ஸ்கோப்பில் நம்ம லாஸ்ட் டெமோ எப்படி பார்த்தோம், ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணோம், அதில் ஒரு செஷனை செட் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த செஷனில் இருக்க டேட்டாவை வந்து 2 சர்வ்லெட் வழியாக அந்த ப்ரௌசர் வழியாக மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஓகேங்களா? இதுவே நான் எட்ஜ் நான் ஓப்பன் பண்ணி திருப்பி அந்த டேட்டாவை செஷன் டேட்டாவை வாங்கணும்னு பார்த்தா வாங்க முடியல, எனக்கு நல்லுன்னு தான் இருந்தது. ஓகேங்களா? அப்போது அந்த செஷனில் இருக்க டேட்டா வந்து ஸ்பெசிஃபிக் டு பர்டிகுலர் யூசர். ஓகேங்களா? எந்த யூசர் வந்து லாகின் பண்ணி ஒரு செஷனில் வந்து டேட்டாவை போட்டாரோ அந்த யூசர் வந்து யூ கேன் ஆக்சஸ் அந்த செஷன் முடிகிற வரைக்கும், அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த செஷன் டேட்டாவை எந்த சர்வ்லெட்டில் வழியாக வேணால் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த டேட்டாவை பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் செஷன் ஸ்கோப்பு. ஆனால் கான்டெக்ட் ஸ்கோப் அப்படி இல்லை. ஒரு கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் டேட்டாவை போட்டுட்டிங்கன்னா எந்த யூசர் வேணால் பார்க்கலாம். இப்போ 100 யூசர் லாகின் பண்ணுறாங்கன்னா 100 யூசரும் அந்த கான்டெக்ஸ்ட்டில் இருக்க டேட்டாவை பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் அ பப்ளிக் ஸ்கோப். ஓகேங்களா? கான்டெக்ஸ்ட் இட்ஸ் அ பப்ளிக் ஸ்கோப் ஆர் குளோபல் ஸ்கோப்புன்னுவாங்க. ஓகேவா? குளோபலி இட்ஸ் ஆக்சசபிள். எல்லா சர்வ்லெட்டும் ஆக்சஸ் பண்ணோம். ஒரு சர்வ்லெட்டை 10 யூசர் ஆக்சஸ் பண்ணாலும் அந்த 10 யூசரும் அந்த கான்டெக்ஸ்ட் இருக்க டேட்டாவை பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ அதுக்கான டெமோ இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் குளோபல் சர்வ்லெட் சொல்லிட்டு ஒரு சர்வ்லெட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வெரி சிம்பிள் ப்ரோக்ராம் தான் இதுலேயும். இப்போது சர்வ்லெட்டில் எப்படி நம்ம வந்து டேட்டாவை போடுறது, இப்போது ப்ரீவியஸாக வந்து செஷன் டாட் கெட் ஆட்ரிபியூட், ரிக்வெஸ்ட்டுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் டாட் செட் ஆட்ரிபியூட், செஷனுக்கு வந்து HTTP செஷன்லேருந்து ஒரு மெத்தடு செட் ஆட்ரிபியூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வ்லெட் HTTP இங்கே எக்ஸ்டர்ன் HTTP சர்வ்லெட் சொல்கிற பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா கெட் சர்வ்லெட். உள்ளே போனீங்கன்னா இருக்கும் கெட் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்னு இருக்கணும். இருக்குதா? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? கெட் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள். எங்கே இருக்குது? நம்மளோட சர்வ்லெட் வந்து குளோபல் சர்வ்லெட். இந்த குளோபல் சர்வ்லெட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் HTTP சர்வ்லெட். இதுக்குள்ளே போனீங்கன்னா HTTP சர்வ்லெட் அகைன் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஜெனரிக் சர்வ்லெட் சொல்லி ஒரு சர்வ்லெட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கெட் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த மெத்தடை தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே லைன் நம்பர் 16 கெட் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்ன்ற மெத்தட் எங்கேருந்து நான் கால் பண்ணுறேன், ஏன் நம்ம சர்வ்லெட்டுடைய பேரண்ட் கிளாஸ் HTTP சர்வ்லெட்டு, இதோடைய பேரண்ட் கிளாஸ் ஜெனரிக் சர்வ்லெட்டை தே ஹாவ் டிஃபைன்டு. இந்த மெத்தடை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தடை தான் நம்ம கால் பண்ணுறீங்க. அந்த மெத்தடை கால் பண்ண உடனே இது வந்து
அந்த வெப்பில் இருக்க அந்த கான்டெக்ஸ்ட் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஆப்ஜெக்டாக கொடுக்குது. சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை கொடுக்குது. ஓகேங்களா? இந்த கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன டேட்டா வேணால் செட் பண்ணிக்கலாம். ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஏரியா இருக்கா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கீங்க. அந்த கண்டெய்னர் தான் கான்டெக்ஸ்ட். அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம என்ன டேட்டா வேணால் போட்டுக்கலாம். அந்த டேட்டாவை வந்து யார் வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இப்போ நம்மளுடைய டெமோன்ற வெப் அப்ளிகேஷனில் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்ன்றது ஒரு கண்டெய்னர். அதை இங்கே எடுக்கிறோம். நம்ம அந்த கண்டெய்னருக்குள்ளே ஐ வாண்ட் டு புட் சம் டேட்டா. ஓகேங்களா? எப்படி புட் பண்ணுறது? யூஸிங் செட் ஆட்ரிபியூட். Servlet context dot set attribute country இந்தியான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் Servlet context dot set attribute app name web appன்னு சொல்கிறேன். இப்போ 2 வேல்யூ நான் இங்கே போட்டுட்டேன். ஓகேங்களா? ஒன்ஸ் போட்ட உடனே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், the global data set into context சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் கொடுக்குறேன். அவள் தான். ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே இருக்க எந்த சர்வ்லெட் வேணாலும் இந்த டேட்டாவை வாங்கலாம். எந்த டேட்டாவை வாங்கலாம். அதே மாதிரி வித்தியாசமான செஷன்லையும் இப்போ வந்து நான் குரோமை யூஸ் பண்ணி ஒரு சர்வ்லெட்டை கால் பண்ணாலும் இதை வாங்க முடியும். இன்னொரு புது ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஒரு சர்வ்லெட்டை கால் பண்ணாலும் இதை டேட்டாவை நான் என்னால் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் எ குளோபல் ஆக்சஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஹலோ சர்வ்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். நேற்று நம்ம ஹலோ சர்வ்லெட் செஷனுக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி இங்கே வந்து ஹலோ சர்வ்லெட்டை வந்து சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்டுக்கும் பயன்படுத்திக்கிறேன். செஷனில் வந்த கோடை வந்து இங்கே கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கெட் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட். இந்த குளோபல் சர்வ்லெட்டில் எடுக்கிற மாதிரியே இந்த சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் டாட் கெட் ஆட்ரிபியூட்னு சொல்கிறேன். அங்கே செட் பண்ணுறேன், குளோபல் சர்வ்லெட்டில் செட் பண்ணுறேன். இங்கே நான் கெட் பண்ணுறேன். கான்டெக்ஸ்ட் டாட் கெட் ஆட்ரிபியூட் கண்ட்ரி ஆப் நேம் சொல்லி எடுத்தோன்னே அந்த கண்ட்ரியும் ஆப் நேமும் வேல்யூ இங்கே வந்துடுமா? வந்த பிறகு இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஐ எம் ஃப்ரம் ஹலோ சர்வ்லெட் கண்ட்ரி நேம் பிரிண்ட் பண்ணுறேன். ஐ எம் ஃப்ரம் ஹலோ சர்வ்லெட் ஆப் நேம் பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஹாய் சர்வ்லெட்லேயே வந்து நான் பண்ணுறேன், செஷன் ரிலேட்டட் கூட கமெண்ட் பண்ணிக்கிறேன். சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்டை கால் பண்ணுறேன். இங்கே கால் பண்ணிவிட்டு அந்த கான்டெக்ஸ்ட் வழியாக நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரி நேமையும் ஆப் நேமையும் எடுக்கிறேன் யூஸிங் கெட் ஆட்ரிபியூட் மெத்தட். அதை வந்து கண்ட்ரி வேரியபிள் ஆப் நேம்லேயும் போட்டுக்கிறேன். திருப்பி இங்கே பிரிண்ட் பண்ணுறேன், ஐ எம் ஃப்ரம் ஹாய் சர்வ்லெட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன போய் பார்க்க போகிறோம், இந்த 2 சர்வ்லெட் முதல் வந்து குளோபல் சர்வ்லெட்டை இன்வோக் பண்ண போகிறோம். குளோபல் சர்வ்லெட்டை கால் பண்ண உடனே இந்த டேட்டா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஹலோ சர்வ்லெட்டை வந்து கால் பண்ணுவேன் குரோம் ப்ரௌசரில். அதே மாதிரி ஹை சர்வ்லெட்டையும் கால் பண்ணுவேன் குரோம் ப்ரௌசரில். இதுதான் வரணும், இந்த டேட்டாலாம் பிரிண்ட் ஆகணும், இந்த கண்ட்ரி நேம் ஆப் நேம் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு புது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதுலேயும் திருப்பி இந்த ஹலோ சர்வ்லெட்டையும் ஹை சர்வ்லெட்டையும் கால் பண்ணுவேன். எனக்கு அந்த டேட்டா வரணும். ஓகேங்களா? அதை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். யார் வேணால் கால் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லாம் செட்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். நம்ம சர்வரில் டெமோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்க்குள்ளே ஹாய் சர்வர் குளோபல் சர்வர் எல்லாமே இருக்குது. இங்கே எல்லாமே செட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி web.xml பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹலோ ஹாய் சர்வ்லெட் நம்ம செட் பண்ணியிருந்தோம். இப்போ குளோபல் மட்டும் செட் பண்ணோம். குளோபலும் செட் பண்ணியாச்சு, இங்கே கான்ஃபிகரேஷனில் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்கே ஆட் பண்ணியாச்சு. இதை ஆக்சஸ் பண்ணுற URL வந்து இதுதான். ஓகே, ஒரு வாட்டி சர்வர் எதுக்கும் ரீஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கால் பண்ண போகிறேன். இப்போ குளோபல் சர்வ்லெட்டை கால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? த குளோபல் டேட்டா செட் இன்டு கான்டெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன கொடுத்துருந்தோம், குளோபல் டேட்டா செட் இன்டு கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? இந்த எங்கே அது இங்கே இருக்கான், இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அந்த டேட்டா வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ செட் ஆகிடுச்சு. எந்த கண்ட்ரியும் ஆப் நேமும் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்டில் செட் ஆகிடுச்சு. அதை வந்து நான் இப்போது ஹலோ சர்வ்லெட் வழியாக ஹாய் சர்வ்லெட் வழியாக பார்க்க போகிறேன். அதுக்கு இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஹலோ சர்வ்லெட்டுக்கான URL எடுக்கிறேன். ஹலோ, ஐ எம் ஃப்ரம் ஹலோ சர்வ்லெட் கண்ட்ரி நேம் இந்தியா. ஐ எம் ஃப்ரம் ஹலோ சர்வ்லெட் ஆப் நேம் வெப் ஆப் வந்துடுச்சுங்களா? அதே மாதிரி இப்போது ஹாய் சர்வ்லெட் எடுக்கிறேன். ஐ எம் ஃப்ரம் ஹாய் சர்வ்லெட் கண்ட்ரி இந்தியா. ஐ எம் ஃப்ரம் ஹாய் சர்வ்லெட் ஆப் நேம் வெப் ஆப். இப்போ வந்துடுச்சு. இது வந்து இப்போ இந்த அவுட்புட்டை பார்க்கும்போது இட்ஸ் வெரி சிமிலர் டு செஷன் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால்
செஷன் கிளாஸில் நான் வந்து திருப்பி இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணேன், புது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் நான் இந்த ஹேயும் ஹலோவையும் இன்வொர்க் பண்ணும்போது ரெண்டும் நல் வந்தது. ஏன்னா ஸ்பெசிஃபிக் டு த பர்டிகுலர் செஷன். இந்த ப்ரௌசருக்குள்ளே தான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு செஷன் உருவாகும், அந்த செஷனுக்குள்ளே தான் டேட்டாலாம் இருக்கும். ஓகேங்களா? திருப்பி நியூ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நியூ ப்ரௌசரில் வேறு புது செஷன் தான் ஓப்பன் ஆகும், அந்த செஷனில் இந்த டேட்டாலாம் இருக்காது. அதனால தான் நம்மளுக்கு நல் வந்தது. ஓகேவா? அப்போ ஆனால் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்டில் அப்படி கிடையாது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதே ஹலோவையும் ஹேயும் இப்போ எட்ஜில் ஓப்பன் பண்ணனா எனக்கு இந்த டேட்டா கண்டிப்பாக வரணும். ஏன்னா இந்த டேட்டா எங்கே இருக்குது? சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஓப்பன் பண்ணுறேன். ஹலோ, பாருங்கள், ஐ எம் ஃப்ரம் ஹலோ சர்வ்லெட், கண்ட்ரி இந்தியான்னு வந்துடுச்சு. ஐ எம் ஃப்ரம் ஹலோ சர்வ்லெட், ஆப் நேம் வெப் ஆப்னு வந்துடுச்சிங்களா? நியூ செஷன்லேயும் இது ஒர்க் ஆகுது. இது ஏன்னா சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் குளோபல் ஆக்சஸ். இதில் பாருங்கள், இந்தியா வந்துடுச்சு, வெப் ஆப் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் ஸ்கோப்புக்கும் செஷன் ஸ்கோப்புக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியும். ரிக்வஸ்ட் வந்து பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் டேட்டா இருக்கும். அந்த ரிக்வஸ்ட்டு போயிடுச்சுன்னா டேட்டாவும் போயிடும், அவங்கள்ட்ட முடிஞ்சு போச்சு. அது செஷன் ஸ்கோப் அப்படி இல்லை. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அப்போது ஒரு செஷன் ஆரம்பிச்சிருச்சு. அந்த செஷன் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சர்வ்லெட்டை கால் பண்ணுறீங்க, செஷன் உருவாகுது. அந்த செஷனில் என்னெல்லாம் டேட்டா போட்டிருக்கீங்களோ அந்த ப்ரௌசருக்குள்ள வழியாக அந்த ப்ரௌசர் மூலமாக எந்த சர்வ்லெட்டை கால் பண்ணாலும், எந்த பேஜை நீங்கள் கால் பண்ணாலும் அந்த செஷனில் இருக்க வேல்யூ உங்களுக்கு பார்க்க முடியும். அதுதான் செஷன் ஸ்கோப்பு. கரெக்டுங்களா? இதுவே திருப்பி பிராண்ட் நியூ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த பிராண்ட் நியூ ப்ரௌசரில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச இந்த செஷன் வேல்யூவை இந்த ப்ரௌசரில் பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. அப்போ நல் வந்துடும், ஏன்னா நியூ செஷன். ஓகேங்களா? இதுதான் செஷன் ஸ்கோப்பு. பட் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் ஸ்கோப் அப்படி கிடையாது. கான்டெக்ஸ்ட் ஸ்கோப்ன்றது குளோபல் ஆக்சஸ், குளோபல் ஸ்கோப்பு. ஒன்ஸ் கான்டெக்ஸ்ட்டில் டேட்டா செட் பண்ணிட்டீங்கன்னா யார் வேணால் பார்க்கலாம், எந்த யூசர் வேணால் பார்க்கலாம் அதை. ஓகேங்களா? குளோபலி அவைலபிள். இதுதாங்க ரிக்வெஸ்ட்டுக்கும் செஷனுக்கும் கான்டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சர்வ்லெட்டில் மோஸ்ட்லி எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் வந்து சர்வ்லெட் லைஃப் சைக்கிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் சொல்லிக் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக அது முதல்ல சொல்லிக் கொடுத்துருக்குறேன். முதல்ல சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு புரியாது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ அதை அடுத்த கிளாஸில் ஒரு 10 நிமிஷம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு அதுவும் புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம ஜேஎஸ்பி பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இப்போ சர்வ்லெட்டை வச்சு நம்ம வந்து யாரும் எந்த ப்ராஜெக்டும் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? சர்வ்லெட் ஜேஎஸ்பியில் வச்சு யாரும் பண்ணுறது கிடையாது. மேபி ஒரு 15 இயர்ஸ் பேக், 10 இயர்ஸ் பேக் சில பழைய டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ண அந்த கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்ப்ரிங் பூட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அப்போ எதுக்கு இதை படிச்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து கோர் கான்செப்ட்டுங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்டை தெரியாமல் நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்டு, ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்லாம் படிக்க முடியாது. அதுக்காகவே இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டலில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீஸ்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் உங்களால். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் பூட்டு, மைக்ரோ சர்வீஸ்லாம் நடத்தும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு எல்லாமே அந்த கான்செப்ட்லாம். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் சுரேஷ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கை தமிழில் நான் போட்டுக்கின்னு இருக்கேன். யாரெல்லாம் தமிழில் ஜாவாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.